இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டு. அது எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து மாண்புமிகு முதலமைச்சர் எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்தோம். எங்களுக்கு டே ஒன்லே முதலமைச்சர் அவர்கள் எனக்கு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்று ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஒரு 3 துறை ரீதியாக ரிப்போர்ட் ரெடி பண்ணியிருந்தோம். அது அவங்க டேபிளில் இருக்குது. அவங்க எப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியல. பட் அதில் சின்ன விஷயங்கள் 2-3 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதில் 1 டிஜிட் லாஸாக இருக்கலாம். 1 டிஜிட்ன்றது 1 crore டிஜிட் லாஸாக இருக்கலாம். 2 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 3 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். 4 டிஜிட் crore லாஸாக இருக்கலாம். ஏன் சொல்லப்போனால் 5 டிஜிட் crore லாஸாக கூட இருக்கலாம். அது எந்த டிஜிட் crore லாஸாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் வெளிப்படையாக நேர்மையாக இங்கே நாங்கள் சொல்லிவிடுவோம் கூடிய சீக்கிரத்தில். ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தங்கத்தினர் சார் இல்லை, அவருக்கு முன்னாடி இருந்தவர் பிடிஆர் சார். அவரையும் என்னையும் ஒப்பிட்டு சில கருத்துக்கள் இங்கே சொன்னாங்க. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். எஸ், லாங்குவேஜ் இஸ் அ பேரியர் தான் எனக்கு. அதை நான் மறுக்கலை. அன்றைக்கி கொஞ்சம் ஆவசப்பட்டது உண்மை தான். நானும் தமிழ் மொழி, தாய்மொழி எல்லாம் தமிழ் தான். ஆனால் பூண்டி கலைவணன் சார் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது திருவாரூர், பிறந்தது பாண்டிச்சேரி, படித்தது சென்னை, இப்போ என்னை தத்து எடுத்தது ஆர்கே நகர். இந்த 4 இடத்துலையும் நான் சுற்றி வந்திருக்கிறேன். ஒரு இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் போய் வந்ததுனால இங்கே லேர்ன்டு ஸ்காலர்ஸ்லாம் இருப்பீங்க. நிறைய ஸ்காலர்ஸ் இங்கே இருக்கீங்க. இங்கே 234 ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கீங்க. இன்னைக்கு கடந்த ஒரு 4 நாளாக எனக்கு சச்ச ஹானர். எனக்கு இது கொடுத்த எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரே இடத்துல இவ்வளோ பேர், இவ்வளோ டிஸ்கஷன்ஸ். மேடம் அன்புமணி உங்கள் அழகாக சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய பாயிண்ட்ஸ், அதெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்தேன். தோழர்கள் சொன்னாங்க, என்னோட குட் ஃப்ரெண்ட் வன்னியரசு சார் சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க, சீனியர் மோஸ்ட் கவுன்சில் சொல்லிட்டு இருந்தீங்க. எல்லாம் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான், நாலேஜ் தான். நான் மறுக்கலை. ஜஸ்ட் இட்ஸ் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு, இது வெரி ஃபஸ்ட் டைம். இந்த ஃபஸ்ட் டைமில் நாங்கள் திருத்திப்போம், சில விஷயங்கள் நாங்கள் கற்றுப்போம் உங்கள்கிட்டேருந்து. வி வில் கம் பேக் ஸ்ட்ராங். வரப்போகிற நாட்களில் வெரி ஸ்ட்ராங்காக நாங்கள் கம் பேக் பண்ணுவோம். அதில் மாற்று கருத்தே இல்லை. இப்போது நான் அந்த அறிக்கைக்கு, ஏன்னா ஆல்ரெடி இந்த டிஸ்கஷனில் நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லிட்டோம். ஒவ்வொரு விஷயங்களும் கேள்வி கேட்க பார்த்து தென்னந்தேர் நாங்கள் சொல்லிட்டேன் எல்லா விஷயங்களும். சரி, கன்சாலிடேட் பண்ணி ஒரு நாட் மோர் தென் 10 to 15 minutes. ஏன்னா ஆல்ரெடி கெட்டிங் லேட். ஐ வில் கன்க்ளூட் வெரி சூன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசின் முதல் வரவு செலவு திட்டத்தை இந்த பேரவையின் முன் வைக்கும் வாய்ப்பை எனக்கு வழங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு வெற்றி பட்ஜெட் ஆகும். இந்த பட்ஜெட் மூலம் நிதி ஒருங்கிணைப்பு மற்றும் சீர்திருத்தங்களை, பொதுநல நடவடிக்கைகள் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு தொடர்பான புதிய அறிவிப்புகளுடன் சமநிலைப்படுத்தியுள்ளோம். திருத்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற இந்த சபையின் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒன்றிய அரசால் வழங்கப்படும் நிதி பகிர்வில் தமிழ்நாட்டிற்கு நியாயமான பங்கு கோரும் தீர்மானத்திற்கு முழு மனதுடன் ஆதரவளித்து இந்த சபைக்கு எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக இந்த பேரவையின் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய ஒவ்வொரு கருத்தையும் நான் மிக கவனமாக கேட்டேன். இன்று எனது உரையின் மூலம் மாண்புமிகு உறுப்பினர்கள் எழுப்பிய கருத்துக்களை பற்றி நான் பதில் தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் SOTR 2,29,579 கோடி ரூபாயிலிருந்து 2,26,870 கோடி ரூபாயாக ஏன் குறைக்கப்பட்டது என்பதாகும். வரி வருவாயில் சரிவு ஏற்பட்டிருந்தும் செலவினம் எவ்வாறு அதிகரித்து உள்ளது? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜூன் மாதத்தில் நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையின் மீது இந்த மாண்புமிகு பேரவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன்.
கடந்த 2 நிதியாண்டுகளில் 2024-25 மற்றும் 2025 மற்றும் 2026 மாநிலத்தின் சொந்த வரி வருவாய் வளர்ச்சி 8% குறைவாக இருந்தது என்பது நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருந்தோம். அதே சமயம் முந்தைய அரசு இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 19% வளர்ச்சி விகிதத்தை கருதியிருந்தது. இந்த வளர்ச்சி விகிதம் அடைய முடியாது என்றும், வழக்கமான வணிக சூழலில் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் 12% மீதான மாடரேட் வளர்ச்சியை மட்டும் சாத்தியம் என்றும் நாங்கள் ஏற்கனவே வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோம். இந்த 12% வளர்ச்சியை கருத்தில் கொண்டால் மாநில சொந்த வரி வருவாய் 2.15 லட்சம் கோடி ரூபாய் இருக்கும். இதற்கு மேல் அரசு கொண்டு வந்த பல்வேறு வரி வருவாய் பெருக்கும் நடவடிக்கைகளால் ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் மெஷர்ஸ் வரி மற்றும் வரி அல்லாத வருவாயில் அரசிற்கு மொத்தமாக 15,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும். ஜிஎஸ்டியில் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் மற்றும் ஆடிட் பதிவுத்துறையில் ஃபேஸ்லெஸ் பிரசன்ஸ்லெஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் அனாமலிஸ், மோட்டார் வாகனங்கள் வரியில் ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ் மற்றும் ரெவிஷன் ஆஃப் யூசர் சார்ஜஸ், மது உற்பத்தியாளர்கள் மீதான கூடுதல் சிறப்பு கட்டணம், அடிஷ்னல் ப்ரிவிலேஜ் ஃபீஸ் போன்ற எங்கள் அரசு மேற்கொண்ட பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தியதன் மூலம் நாம் எதிர்பார்த்த வரி வருவாய் வளர்ச்சி அடைய முடியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி என்னவெனில், இந்த அரசு செலவினத்தை குறைப்பதாக கூறிக்கொண்டு 12,000 ரூபாய் அளவுக்கு செலவினம், 18,000 கோடி ரூபாய் அளவிற்கு மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்களை தலைப்பில் செலவினம் அதிகரித்து உள்ளது ஏன்? நமது அரசு ஒன்றிய அரசின் பிபி கிராம்ஜி திட்டத்தை செயல்படுத்துவதற்காக 12,643 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. மேலும் தமிழ்நாடு பிடிசிஎல் லாஸ் ஃபண்டிங்க்கு 5,000 கோடி ரூபாய், ஃபார்ம் லோன் வேவர்ஸுக்கு 5,932 கோடி ரூபாய், 200 யூனிட்டுக்கு நோ காஸ்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு 1,545 கோடி ரூபாய் என மொத்தமாக மானியங்கள் மற்றும் நிதி மாற்றங்கள் தலைப்பின் கீழ் 18,000 கோடி ரூபாய் கூடுதல் ஒதுக்கீடு அளித்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பார்ட்டி ஃபண்ட் என்ற பெயரில் இடைத்தரகர்களுக்கு சென்று வீணான செலவினத்தையும், திட்ட அனுமதியில் நிலவி வந்த ஊழல் ஆகியவற்றை இந்த அரசு நிறுத்தியிருப்பதாக கூறியுள்ளது. பொதுநல செலவினத்தை குறைக்க இந்த அரசு ஒருபோதும் எண்ணியவில்லை. உண்மையில் இந்த அரசு பொதுமக்களுக்கு பயனளிக்கும் புதிய திட்டங்கள் பலவற்றை அறிவித்துள்ளது. எனவே இந்த செலவினம் வருவாய் செலவின தலைப்பில் அதிகரித்து உள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி, பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி போன்ற துறைகளுக்கான ஒதுக்கீடுகள் இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளுடன் ஒப்பிடும்போது திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் ஏன் குறைந்து உள்ளன என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒப்பீடு தவறான அடிப்படையில் அமைந்துள்ளது. இடைக்கால நிதிநிலை அறிக்கை என்பது பதவி விலகியிருந்த அரசு தயாரித்த மதிப்பீடை அன்றி செலவிடப்பட்ட தொகை அல்ல. சரியான ஒப்பீடு என்பது கடந்த ஆண்டின் செலவினமே. சென்ற நிதியாண்டில் 2025-26 பள்ளி கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 42,351 கோடி ரூபாய். ஆனால் இடைக்கால மதிப்பீடு 2026-27 48,531 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 6,180 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 44,527 கோடி ரூபாய். உண்மை செலவு ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 2,176 கோடி ரூபாய் அதிகம். எனவே இந்த ஒதுக்கீடு நிகழ்கால தேவைகளின் அடிப்படையிலும் கடந்த கால செலவு முறைகளின்படி
அமைந்துள்ளது. மேலும் சென்ற நிதியாண்டில் 2025-26 உயர்கல்வித்துறையின் உண்மையான செலவினம் 7,454 கோடி ரூபாய். இடைக்கால மதிப்பீடு 2026-27 8,504 கோடி ரூபாய். அதாவது உண்மை செலவை விட சுமார் 1,050 கோடி ரூபாய் மிகையானது. திருத்தப்பட்ட ஒதுக்கீடு 2026-27 8,374 கோடி ரூபாய். உண்மை செலவை ஆக்சுவல்ஸ் ஆஃப் 25-26 விட 920 கோடி ரூபாய் அதிகம். எனவே இது ஒதுக்கீடு குறைப்பு அல்ல, ஊதியம் உள்ளிட்ட உறுதியளிக்கப்பட்ட செலவினங்களுக்கான மிகைப்படுத்தப்பட்ட மதிப்பீட்டு சரி செய்யும் திருத்தமாகும். இதை கணக்கிட்டு நேர்மையான அடையாளமே தவிர கல்விக்கான முன்னுரிமை குறைப்பு அல்ல. எந்த பள்ளி கல்வி திட்டமோ அல்லது உயர்கல்வித்துறையின் திட்டமோ நமது அரசால் நிறுத்தப்படவில்லை. நடைமுறை உள்ள திட்டங்கள் அனைத்தும் தொடர்வதுடன் பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி பள்ளிகள், சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டம், தமிழ்நாடு சுடர் உள்ளிட்ட புதிய முன்முயற்சிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இடைக்கால நிதிநிலை அறிக்கைக்கு திருத்த நிதிநிலை அறிக்கைக்கும் இடையே ஒதுக்கீடுகளை திருத்துவது தமிழ்நாட்டில் புதிதல்ல. மாறாக இது நடைமுறை முந்தைய அரசும் பின்பற்றியுள்ளது. அதுக்கு ஒரு சான்றா சில விஷயங்கள் சொல்லிடுறோம். 2021-22 பள்ளி கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் அப்போது ஏடிஎம்கே அவங்க இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து 34,181 கோடி ரூபாய்ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே அப்புறம் வந்த டிஎம்கே கவர்மெண்ட் திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் என்ன பண்ணுறாங்க, 32,599 கோடின்னு சொல்கிறாங்க. மாற்றம் என்ன வருது, குறைவு எவ்வளோ வருதுன்னா 1,582 கோடி. இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வியில் 2021-22 உயர்கல்வியில் இடைக்கால ஒதுக்கீட்டில் ஏடிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 5,478 கோடி. அதே திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 5,369 கோடி. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, திருத்தப்பட்ட ஒதுக்கீட்டில் 109 கோடி. அதாவது 2021ஆம் ஆண்டு பதவியேற்ற அரசு தனது முதல் திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 2021-22 பள்ளி கல்விக்கான ஒதுக்கீட்டை 1,582 கோடி ரூபாய் அளவுக்கும் உயர்கல்விக்கான ஒதுக்கீட்டை 180 கோடி ரூபாய் அளவுக்கும் குறைத்தது. அப்போது அது யதார்த்தமான மதிப்பீடு என்று விளக்கப்பட்டது. அது கொள்கை அடிப்படை இப்போது பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே கொள்கை அடிப்படையை இப்போதும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இம்முறை குறைப்பு உண்மை செலவினத்தை மேலே நிற்கிறது என்பது கூடுதல் சிறப்பு அம்சம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி இந்த அரசு வரவு செலவு திட்டத்தில் தான் அளித்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றப்படவில்லை என்பதாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை இந்த சபைக்கும் பொதுமக்களுக்கும் நான் மீண்டும் அளிக்க விரும்புகிறேன். பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம், 200 யூனிட் இலவச மின்சாரம், தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம், அண்ணன் சீர் திட்டம் மற்றும் பிற முன்முயற்சிகளை நாங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி உள்ளோம். நமது அரசு எப்படிப்பட்ட ஒரு நிதி சிக்கலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். வருவாய் திரட்டல் மற்றும் செலவினை மேலாண்மை தொடர்பாக உயர்மட்ட குழுக்களை அமைப்பதற்காக அரசு அறிவித்துள்ளது. இந்த முயற்சிகள் மிக விரைவில் பலனளித்து அரசுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை வழங்கும். இந்த நிதி ஆதாரங்கள் கிடைக்கப் பெற்றவுடன் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த கால ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டத்தை அதனை செயல்படுத்திய விவரத்தையும் நான் இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். திட்டம் மகளிர் உரிமை தொகை. வாக்குறுதி அளிக்கப்பட்டது 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில். அரசு பதவியேற்றது மே 2021.
முதல் நிதிநிலை அறிக்கை அவங்க சப்மிட் பண்ணது ஆகஸ்ட் 2021. திட்டத்துக்கு ஒதுக்கீடு எதுவும் செய்யலை. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அளிக்கப்பட்ட விளக்கம், அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் பொதுவெளியில் தெரிவித்தது, ஆட்சிக்கு வந்தவுடனே இத்திட்டத்தை செயல்படுத்தியிருப்போம், ஆனால் அப்போது மாநிலத்தின் நிதிநிலை நன்றாக இல்லை என்றார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி திட்டங்களின் அடிப்படை தன்மையில் எந்த மாற்றமும் இல்லாமல் அவற்றின் பெயர்கள் மட்டும் மாற்றப்பட்டுள்ளன என்பதாகும். இந்த அரசு முந்தைய அரசுகளின் எந்த திட்டத்தையும் வெறுமன நகல் எடுக்கவில்லை. மாறாக திட்டங்களையும் அவற்றின் பலன்களையும் மேம்படுத்த திடமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. உதாரணமாக, வெற்றி வீடு திட்டத்தின் கீழ் முந்தைய அரசு வழங்கிய 3.1 லட்சம் ரூபாயிலிருந்து வீடு ஒன்றுக்கான அலகு தொகை 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திட்டமும் அதிக மக்களை சென்றடையும் வகையில் மேம்படுத்தப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பேரவையில் எழுப்பப்பட்ட கேள்வி மூலதன செலவினம் தொடர்பானது. ஐபியில் ஏற்கனவே வழங்கப்பட்டதை விட மூலதன செலவினத்திற்கான ஒதுக்கீடு ஏன் குறைவாக இருந்தது? முந்தைய அரசு மூலதன செலவினத்தின் நியூமெரிக்கல் வேல்யூஸ் மட்டுமே பார்த்தது. தளத்தில் ஆன் கிரவுண்ட் உருவாக்கப்பட்ட மூலதன செலவினத்தின் உண்மையை மதிப்பை ஆக்சுவல் வேல்யூஸ் அல்ல, தயாரிக்கப்பட்ட மதிப்பீடுகள் அதிகமாக மதிப்பிடப்பட்டன என்பதும், டெண்டர்களை உறுதி செய்வதில் ப்ரீ டிட்டர்மினேஷன் மற்றும் கேட்டலைசேஷன் இருந்தது என்பதும், லெட்டர் ஆஃப் அவார்ட் மதிப்பிடப்பட்ட தொகையை விட அதிகமாக இருந்ததும், பிரீமியம் ஓவர் த எஸ்டிமேட்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் சாங்ஷன் என்பதும் இஸ் அன் ஓப்பன் சீக்ரெட். முந்தைய அரசு டெண்டர் வழங்குவதில் செய்த முறைகேடுகளை ஒவ்வொன்றாக நாங்கள் ஆராயும் தொடங்கியுள்ளோம். இருக்கு சார், ஆதாரம் இருக்கு, சொல்லிடுறோம். உண்மையான மதிப்புள்ள மூலதன பணிகளை உருவாக்க எங்கள் அரசு உறுதியுடன் செயல்படும். மேலும் ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் 2026-27 மூலதன செலவினத்தின் கேப்ஸ் வளர்ச்சி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் முந்தைய நிதி ஆண்டின் உண்மையான வளர்ச்சி விகிதத்தை விட அதிகமாக உள்ளது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். 2024-25 செலவினம் 47,101 கோடி. 2025-26 துணை நடப்பு கணக்கில் 51,225 சொல்லியிருக்கிறாங்க. அதோட வளர்ச்சி விதம் பார்த்தீங்கன்னா 8.74%. அதே ரிவைஸ்ட் பட்ஜெட்டில் 2026-27 நாங்கள் இப்போ சப்மிட் பண்ணதில் 56,985 கோடி, அதாவது கிட்டத்தட்ட 11.25% கிட்டத்தட்ட வளர்ச்சி. அது இது தொடர்பாக 2021 ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சூழ்நிலையில் நடந்த நிகழ்வுகளையும் ஒப்பிட்டு நினைவு கூற விரும்புகிறேன். பதவி விலகிய அரசு 2021-22 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்ட மதிப்பீடை பிப்ரவரி 2021 சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தது. அந்த மதிப்பில் மொத்த வருவாய் செலவினம் 2,60,409 கோடி ரூபாயாகவும், மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயாகவும், வருவாய் பற்றாக்குறை 41,417 ரூபாயாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் புதிதாக பொறுப்பேற்ற அரசு 13/8/2021 அன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடு 2021-22 ரிவைஸ் பட்ஜெட் எஸ்டிமேட் 21-22 மேற்படி ஐபியில் புள்ளி விவரங்களிலிருந்து பல தலைப்புகளிலும் கணிசமாக மறுமதிப்பீடு செய்திருந்தது. குறிப்பாக மூலதன செலவினம் 43,170 கோடி ரூபாயிலிருந்து 42,180 கோடி ரூபாய், சுமார் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு குறைக்கப்பட்டது.
வருவாய் பற்றாக்குறை 41,417 கோடி ரூபாயிலிருந்து 58,692 கோடி ரூபாய் உயர்த்தப்பட்டது. எனவே துறைவாரியான மதிப்பீடுகளை உயர்த்துவதும் குறைப்பதும் நிகழ்கால செலவினத்தை பொறுத்தே உள்ளது என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் உரையை நிறைவு செய்வதற்கு முன்பாக என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் இதயத்தில் இருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வித்துறையில் 25 ஆண்டுகளாக மேலாக பணி செய்த என்னை மக்கள் பணி செய்ய தலைவர் வழியாக கடவுள் என்னை வட சென்னைக்கு அனுப்பினார். அங்கு சென்ற நாள் முதல் என்னையும் என் மகளையும் தத்து எடுத்து அதிக வாக்கு வித்தியாசத்தில் என்னை மாபெரும் வெற்றி பெற செய்த ஆர்கே நகர் மக்களுக்கு என் நன்றியை நெஞ்சதிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த பேரவைக்கு தங்களுக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர், முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சர், ரொம்ப சிறப்பாக விரிவாக விளக்கமாக நீங்கள் செய்திகளை தந்திருக்கும். உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு வேளாண்மை உழவு நலத்துறை அமைச்சர் அவர்களின் பதிலுரை. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிதி அமைச்சர் நல்ல விளக்கத்தை கொடுத்தாரு. இந்த ஒரே ஒரு வேரிஃபிகேஷன், 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,29,579 கோடி. 2026-27 திருந்த பட்ஜெட்டில் சொந்த வருவாய் 2,26,740 கோடி. இப்பொழுது அவர்கள் தெரிவிக்கின்ற பொழுது 1020 கோடி வருவாய் அதிகமாக வந்திருக்குது. சரக்கு சேவை வரி, பதிவுத்துறை, கனிம வளம் போன்ற சீரமைப்பு 15,000 கோடி கூடுதலாக சொல்கிறாரு. அப்படின்னா 2026 2,26,740 கோடியில் சுமார் 15,000 கோடி சேர்த்துனா திருத்த பட்ஜெட்டில் அதிகமாக வந்திருக்கணும். அதை நிதியமைச்சர் விளக்குனா சரியா இருக்கும். மாண்புமிகு நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தி அப்போசிஷன் ஆஃப் த ஹவுஸ் ஒரு சார் சொன்ன மாதிரி சப்ளிமெண்ட்ரி அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள். 2025-26 ஆக்சுவல்ஸில் எஸ்ஓடிஆர் மட்டும் நான் சொல்கிறேன், 1,92,493. ஆனால் அவங்க இன்ட்ரீம் பட்ஜெட்டில் 2026-27 டிஎம்கே கவர்மெண்ட் தாக்கல் பண்ணிட்டு போனது 2,29,579. நார்மலாக 8% 7% இருந்த வளர்ச்சி லாஸ்ட் 2 years இவங்க ஒரே ஹைக்காக 19% போட்டு போயிருந்தாங்க. 19% அது ஹைலி நாட் பாசிபிள், அப்படி வர வாய்ப்பே இல்லை. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், எங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூவில் இப்போ தாக்கல் பண்ண இன்ட்ரீம் ரிவைஸ் பட்ஜெட்டில் 11% ஆவரேஜாக பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல்னு சொல்லிட்டு நாங்கள் போட்டிருக்கோம். 11.7. அந்த அடிப்படையில் 2,14,990 கோடி அந்த அளவில் நாங்கள் போட்டிருக்கோம். இதில் நாங்கள் அடிஷ்னல் ரிசோர்ஸஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு 5,000 கோடி ஜிஎஸ்டிலையும், இந்த 5,000 கோடி ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும், மற்றும் 1,500 கோடி எக்ஸைஸ் டியூட்டிலையும், ப்ளஸ் மோட்டர் வெஹிக்கிள் டேக்ஸில் ஒரு 750 கோடியும் நாங்கள் அடிஷன் பண்ணியிருக்கிறோம். அப்போது 11,750 crore அடிஷனல் நாங்கள் கெயின் பண்ணியிருக்கோம் இந்த லாஸ்ட் 60 டேஸில். தேங்க்ஸ் டு த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் இந்த முயற்சிகள் எடுத்ததுக்கு. அது அடிப்படையில் தான் நாங்கள் 2,26,740 சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய டிஸ்கஷன் நான் சொல்ல விருப்பப்படுறேன். டைம் இருந்தால் சொல்கிறேன் சார். மாண்புமிகு அமைச்சர். பேரவை தலைவர் அவர்களே, மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது, போன வருஷத்தில் நீங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இதை வச்சிங்க, இதை வச்சு தான் நாங்கள் எங்களோட இதை கொண்டு வந்திருக்கோம்னு ஒரு இதை சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பொதுவாகவே பட்ஜெட் நடைமுறைகளை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். ஒரு பட்ஜெட்டில் நம்ம இது இந்த வருஷத்துக்கு இது எஸ்டிமேட்டாக இருக்கலாம் என்று ஒரு காரணம் வரும். ஆனால்
நடைமுறையில் அந்த பட்ஜெட்டில் வருகிற போது பல்வேறு காரணங்களால் அந்த திட்டத்திற்கான நிதி முழுமையாக செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். உதாரணத்துக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை கூட சொன்னார். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் இதை விட பண்ணலேன்னு. ஒரு வருஷத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நேஷனல் கெலாமிட்டி மாதிரி பல்வேறு இயற்கை இடர்பாடுக்கான சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக வந்தது. சென்னை பெருவெள்ளம் வந்தது, அதே போல் தென் மாவட்டங்களில் பெருவெள்ளம் வந்தது. அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம பெரிய அளவில் நம்ம எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலை வரும். அப்படி வருகிற போது அந்த தொகையானது அப்போ நம்ம அந்த இதில் பட்ஜெட் ப்ரொவிஷன் வர. உதாரணத்துக்கு பள்ளிக்கல்வித்துறை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட்டுக்காக நீங்களே சொன்னீங்க ஊதியத்திற்கான தொகைகள் ஒருவேளை எக்ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இருக்காங்க. டீச்சர் நம்ம ரெக்ரூட்மெண்ட் வந்து இந்த வருஷத்துக்கு இத்தனை பேர் நம்ம எடுக்கலாம்னு நம்ம பார்த்துருப்போம், அதற்கான தொகை ஒதுக்கியிருப்போம். ஆனால் அந்த வருஷத்தில் ஒரு கோர்ட்டு கேஸோ அல்லது வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால அந்த ரெக்ரூட்மெண்ட் அன்னைக்கு நடந்திருக்காது, எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஆனால் அதன் காரணமாகவே அடுத்த வருஷம் அந்த ரெக்ரூட்மெண்ட் வராது என்பதற்கு கிடையாது. ஸோ நம்ம அங்கே ஒரு ப்ரொவிஷன் கொடுத்தா ஒழிய நீங்கள் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஃபர்தர் எஸ்டிமேட் நீங்கள் செய்வீர் என்று சொன்னால், நீங்கள் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் அல்லது அடுத்த வருஷத்துக்கான பட்ஜெட் எஸ்டிமேட்டுக்கு போவேன் என்று சொன்னால் அது ஒரு சரியான பிரதிபலிப்பாக உங்களுடைய திட்டமிடலுக்கு அமையாது என்பதை ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். எஸ்ஓடிஆரில் நீங்கள் நான் கொண்டு சொன்னீங்க, நீங்கள் 229 வந்ததுன்னா கடந்த வருடம் நமக்கு வந்ததில் டிப்பு காரணம் என்ன? ஜிஎஸ்டியில் அவங்க ரேஷனலைசேஷன் கொண்டு வந்தாங்க. திடீரென்று ஜிஎஸ்டிக்கான வரி விகிதங்கள் குறைக்கப்பட்ட போது நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த வரி வருமானங்கள் அதிலே நமக்கு குறைவாக வர வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனால் அந்த பாயின்ஸ் இந்த வருஷத்துக்கு மேலே நமக்கு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். எனவே தான் நாம் என்ன பார்க்கிறோம், இந்த வருஷம் அதிலிருந்து அதிகமான வணிக வரியிலிருந்து நமக்கு ஒரு கூடுதலான தொகை வரும் என்று நாம் அதற்காக பதிலாக எஸ்டிமேட் செய்கிறோமே ஒழிய நீங்கள் சொல்வதை போல இது ஒரு அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்று கிடையாது. நம்ம ஒரு அம்பிஷியஸாக கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், பட் நீட் நாட் நெசசரிலி பி ஏ அன்ரியலிஸ்டிக் எஸ்டிமேட் என்பதை நான் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னொன்று, நீங்கள் நேற்று பேசுகிற போது முந்தா நாளில் நம்முடைய மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று சொன்னாங்க, இந்த 60-70 நாட்களுக்குள்ளாக நாங்கள் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு 15,000 கோடி ரூபாய் கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று ஒரு கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் அவரிடத்தில் கேட்க வரும்போது இந்த 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது, இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது, நேரடியாக உங்களுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கிறதா? ஏன்னா அந்த 3 மாதத்தில் உங்களுக்கு 15,000 கோடி வருவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய திட்டங்களுக்கு நீங்கள் வரக்கூடிய நிதி என்பது இந்த அரசாங்கத்தினுடைய எஃபோர்ட்ஸ்னால வரல, இது சென்ட்ரல் மத்திய ஒன்றிய அரசிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிராண்ட்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸில் விக்ஷித் பாரத்லேருந்து எவ்வளோ வருகிறது, ஒன்றிய அரசினுடைய திட்டங்களிலிருந்து எவ்வளோ உங்களுக்கு வருகின்ற நிதியை வைத்துத்தான் அதை நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியோடு நான் முடிச்சிடறேன். ஒன்றும் ஒரு விளக்கத்துக்காக மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி என்ன கடன் இல்லை, ரெவென்யூ டெபிசிட்டை பற்றி ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கும்போது கூட சொன்னீங்க. நீங்கள் நாங்கள் இன்ட்ரீம் பட்ஜெட் போட்டு போகும்போது 48,696 கோடி ரூபாய் நாங்கள் ரெவென்யூ டெபிசிட் இருக்கிறதாக வரும் என்று நாங்கள் கணக்கு போட்டிருந்தோம். நீங்கள் அதுக்கு 55,775 சொல்லிங்க. நாங்கள் 48,696 கோடி என்று நாங்கள் அந்த ரெவென்யூ டெபிசிட் வருகிற போது இந்த ஓய்வூதிய திட்டம் டாப்ஸுக்காக இருக்கக்கூடிய அந்த 11,000 கோடியை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்ட பிறகு அதற்கு 48,696 நீங்கள் அந்த 11,000 கோடியும் இன்றைக்கு கன்வீனியன்ட்டாக அதிலிருந்து எடுத்திருக்கிறீர்கள். அதை எடுத்ததுக்கு பிறகும் கூட உங்களுடைய ரெவென்யூ டெபிசிட் 55,000 கோடி, ஏறத்தாழ 7,000 கோடி ரூபாய்க்கு மேலே அது வந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த அவைக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஃபார்மர் மினிஸ்டர் தங்கத்தனவர் சார் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க, இது எப்படி இந்த 15,000 crore பிரேக்கப் உங்கள்கிட்ட இருக்கா, எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸைஸ் ரெவென்யூ அதில் மட்டும் எங்களுக்கு ஒரு 1,500 கோடி ரிகார்டிங் ப்ரிவிலேஜ் ஃபீஸாக இருக்கலாம், பைபேக் ஆஃப் பாட்டில்ஸாக இருக்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஆஃப் FLN2 லைசன்ஸாக இருக்கலாம். இந்த இம்ப்ரூவிங் எஃபிஷியன்சி இதில் நாங்கள் இந்த எக்ஸைஸ் ரெவென்யூவில் நாங்கள் ஜென்ரேட் பண்ண அமௌண்ட் டைரெக்டாக வந்திருக்கு. மோட்டார் வெஹிக்கிள் டேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அரௌண்ட் 750 crores. அது ஆக்ஷன் ஆஃப் ஃபேன்சி நம்பர்ஸ், ரெஃபார்ம்ஸ் டு ரேஷனலைஸ் ரெவென்யூ ஸ்ட்ரீம்ஸ், அதில் எங்களுக்கு கிடைச்ச அந்த அமௌண்ட்டு. ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெவென்யூ அரௌண்ட் 5,000 crore இஸ் எக்ஸ்பெக்டட் தான். அது நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்பெக்டட் தான். பட் ரிவிஷன் ஆஃப் சர்டன் ஃபீஸ் அண்ட் ரெக்டிஃபிகேஷன்
நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான், ஆனால் வர தொடங்கி விட்டதுன்ற நான் அது வந்து வர தொடங்கி விட்டது டிஜிட்டேஷன் ஆஃப் சொல்லிட்டாங்க கூட ரெஜிஸ்ட்ரேஷன் அமைதி கொஞ்சம் சொல்லி முடிச்சிடுறேன். அமைதியா. வர தொடங்கி ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு தெரியும், ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆரம்பிச்சிட்டாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. அவ்வளோதான். Yes, I agree sir, 100%. நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு அவரு. நாங்கள் we are predicting மட்டும் இல்லை, it started to coming into our account. அதை மட்டும் நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். குட் சர்வீஸ் டேக்ஸ்லையும் அதே தான், மைனிங் ரெவென்யூ அதே தான். இன்னும் சொல்ல போனால் நாங்கள் ஒரே ஒரு விஷயத்த சொல்லி நான் முடிச்சிடுறேன், ஏன்னா அடுத்தது வேளாண்மை இருக்குது. இந்த லயபிலிட்டிஸ் பற்றி பார்க்குறாங்க, கடன் எப்படி நம்ம குறைக்க முடியும், எப்படி இது வாங்க முடியும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி செயல்படுத்த முடியும், தமிழ்நாடு எப்படி அடுத்த கடன் வாங்குமான். முதலமைச்சர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதிக கடன் வாங்கக்கூடாதுன்ற ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எவ்வளோ தூரம் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எவ்வளோ தூரம் ரெவென்யூ பூஸ்ட் பண்ண முடியுமோ அதை எங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டின்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் முன்னெடுத்துருக்குறோம். அதில் ஒன்றே சொல்லி நான் முடிச்சிடுறேன். அதாவது 2025-26 கிட்டத்தட்ட 9,99,832 கோடி. அந்த காலகட்டத்தில் அந்த ரெவென்யூ ரெசிப்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்ப்போம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போமே. 2,91,1114 crores அது. அதை நாங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும், அந்த 25-26 ஆக்சுவல் அக்கௌண்ட்டில் ரெவென்யூ ரெசிப்டில் அது கிட்டத்தட்ட 3.43 டைம்ஸ் ஆஃப் த லயபிலிட்டிஸ். ஆனால் இந்த 26-27 பார்த்தீங்கன்னா 10,98,768 அதோட ரெவென்யூ ரெசிப்ட் பார்த்தீங்கன்னா 3,50,627. அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3.14 தான். அப்போது 3.14, 3.43. ஸோ வி ஆர் இன் த கான்ஃபிடென்ட் ஸ்டேட். நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நாங்கள் போகக்கூடிய நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அதை தான் நான் சொல்கிறேன், ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த எஃபர்ட் ஆஃப் த கவர்மெண்ட். அதேமாதிரி டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும் அதே தான் டெப்ட் டு ஜிஎஸ்டிபியும். அதில் பார்த்தீங்கன்னா 28% காட்டுது 2025-26. இப்போ பார்த்தீங்கன்னா 2026-27 27%. ஸோ எவ்ரி மூமெண்ட், எவ்ரி ஸ்டெப்ஸ் வி ஆர் டேக்கிங் ஆர் டுவர்ட்ஸ் ப்ராக்ரெசிவ் state of Tamil Nadu for $1.5 trillion. Thank you.